அம்மா. என்னடி அம்மா அம்மான்னுகிட்ட இப்ப என்ன தலைப்போற விஷயம்? ஐயோ, தலைப்பற விஷயம் தான்மா. ஆனா எனக்கு இல்ல. அந்த நந்தினி தலையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கா. சீக்கிரம் வாமா, வாமா, வான்னு சொல்றேன்ல. வா. கல்பனா, இப்படி நடக்கும்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். ஆ, ம் அதனாலதாண்டி நான் குறி வச்சு அந்த குறி சொல்றவளை கூட்டிட்டு வந்தேன். அவ சொல்லிட்டு போனாலே அந்த பெண் குழந்தை விஷயம். இப்ப எனக்கு ஒரே கல்லுல 2 மாங்காய். ஒரே கல்லுல 2 மாங்காவா? என்ன சொல்ற நீ? ம் ஆமாண்டி, நம்மள எல்லாம் இங்கிருந்து காலி பண்ணி அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலான்னு வந்த எங்க அண்ணி என்னடான்னா, தனக்கு பேத்தி பிறக்க போதுங்கிற சந்தோஷத்துல நம்ம மேட்டரையே மறந்துட்டு அப்படியே போயிட்டாங்கல்ல. அது ஃபர்ஸ்ட் மாங்காய். இங்க இவ தனக்கு பெண் குழந்தை பிறந்துருமோங்கிற பயத்துல தலையில கை வச்சுட்டு உட்காந்துருக்கா பாரு, அது 2வது மாங்காய். இந்த பயம் அவ மனசுல இருக்கிற வரைக்கும் அவ விஸ்வாவ கிட்டக்கவே நெருங்க விட மாட்டா. அவ எவ்வளவுக்கு எவ்வளவு விஸ்வா விட்டு விலகுறாளோ அந்த அளவுக்கு விஸ்வா ஒன்ன நோக்கி நெருங்கி வருவாண்டி. இப்ப அதாண்டி நமக்கு வேணும். நீ சொல்றத பார்த்தா ஒரே கல்ல 10-15 மாங்காய் அடிக்கலாம் போல இருக்கே. அப்ப இனிமே நம்மளுக்கு அவ்வளவா வேலை இல்ல, அதானே சொல்ற? மாங்காய் மடச்சி மாதிரி பேசாத. அப்படியே ஈஸியா விஸ்வா நம்ம கிட்ட வந்து விழுந்துருவா. அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலான்னு காத்துக்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்ல. இத பாரு, அது வர்றது வரட்டும். நாமளும் அவனை நோக்கி போனாதான் நம்ம நினைக்கிற காரியம் சீக்கிரம் முடியும். அப்ப நம்ம என்னமா செய்யறது? நாம எப்பவும் பண்றத பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். நடுவுல நிறுத்துனா யாராவது நடுவுல புந்து குட்டைய குழப்பிடுவாங்க. அதாமா, இப்ப நம்ம என்ன செய்யணும்? ம் சூப்பர்மா. இங்க பாரு, திட்டம் போடுறது முக்கியம் இல்ல, அத சூப்பரா செயல்படுத்தணும். ம் அசத்திட்டமா. சரி வா, திட்டத்தோட முதல் கட்டத்தை முதல்ல முடிப்போம். ம் வா. நந்தினி, அம்மாடி. என்ன ஆச்சு? ஏன் இப்படி தலையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க? லேசா தலைவலிக்குது. அச்சச்சோ, ஏமா ஏதாவது மாத்திரை போட்டுக்கிறது தானே? அந்த அளவுக்கு பெருசா எதுவும் இல்ல. சரி, அப்ப நான் சூடா ஒரு கப் காஃபி குடி, தலைவலி தானா பறந்து போயிடும். கல்பனா, சூடா ஒரு கப் காஃபி கொண்டு வாடி. ஐயோ வேணா சித்தி, இது டென்ஷன்ல வந்து தலைவலி தானே சரியா இல்ல போயிடும். இல்ல, நான் போய் பாலை முதல்ல அடுப்புல வச்சு சூடு பண்றேன். இத பரடி காஃபி கலக்குறேன், நீ வந்து எடுத்து கொடு. ஆமாக்கா, அதுவா போற வரைக்கும் நீங்க இப்படி தலையை பிடிச்சிட்டு உட்காந்துருப்பீங்களா? நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன், நீங்க வரி பண்ணாம உட்காந்துருங்க.
எதுக்குமா இந்த பொடி? ம் நந்தினி தூங்கறதுக்கு, உன் மாமன் ஏங்கறதுக்கு. புரியுது புரியுது. என்ன புரியுது புரியுது? அங்க அவ்வளோ நேரம் சொன்னேன், இப்ப இங்க வந்து இந்த பொடி எதுக்குன்னு கேக்குற? மக்கு. சரி, எடுத்துட்டு போ. சரிம்மா. எடுத்துட்டு போ. ம் சரி சரி. இப்போ கொடுத்துருவோம். இந்த நந்தினி, குடி. சூடா இருக்கு பாரு. குடி. குடிமா. என்ன கல்பனா, கசக்குது? கசக்குதா? குடு. வேணா எனக்கு கொஞ்சம் சக்கரை போட்டு கொண்டு வர சொல்றேன். இல்ல, பரவாயில்ல, இருக்கட்டும். ஒருவேளை உனக்கு ஜுரம் வர போகுதோ என்னவோ, அதனால கூட வாய் கசக்கும்னு நினைக்கிறேன். ஜுரம் அடிக்குதா என்ன? ஜுரம் கூட இல்லையே. சரி, நீ காஃபியை குடி. தலைவலி சரியானாலே எல்லாம் சரியாயிடும். குடி. சூடு ஆறதுக்குள்ளார குடி. வா, ஒரு கைப்பிடி அப்படியே பெட்ரூம்ல படுக்க வச்சிருவோம். நந்தினி, நந்தினி, அம்மாடி நந்தினி. பாத்து 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 மெதுவா. நந்தினிகா, நந்தினிகா. ஏய், நீ என்ன காட்டு கத்தல் கத்துனாலும் அவ எழுந்திருக்க போறதில்ல. இன்னைக்கு வேடிக்கைய பாரு. வா. அம்மா, என்னம்மா இன்னும் அப்பாவை காணும்? பஸ் கிடைக்கலையோ என்னமோ. நான் வேணா ஃபோன் பண்ணி பார்க்கட்டுமா? வேண்டாண்டி, அப்புறம் உன்னை திட்டுவாரு. ஏதாவது ஒண்ணுனா அவரே ஃபோன் பண்ணுவாரு. சரி.
எதுக்குமா இங்க வர்றாரு? யாருமா? உங்க அருமை மருமக. அப்பா எதுக்கு இந்த ஆளை கூட்டிட்டு வர்றாரு? மாப்ள வாங்க மாப்ள. வாங்க மாப்ள வாங்க உட்காருங்க. நில்லுங்கப்பா. இவர் எதுக்கு கூட்டிட்டு வரீங்க? என்னம்மா அப்படி கேட்ட? இவர் இங்கே வராம வேற எங்க போவாரு? என்னப்பா நீங்க? பைக்க திருடி இருக்காருன்னு போலீஸ் வீட்டுக்கே வந்து இவர் கூட்டிட்டு போயிருக்கு. அதனால நம்ம கௌரவமே போயிடுச்சுப்பா. இப்ப இங்க கூட்டிட்டு வந்தா என்ன அர்த்தம்? இரு அவசரப்படாத. ஏன் இப்படி படபடன்னு புரிஞ்சு தள்ளுற? நடந்தது என்னன்னு தெரிஞ்சதுன்னா நீ இப்படி எல்லாம் பேசவே மாட்ட. என்னப்பா நீங்க? நடந்ததை எல்லாருமே பார்த்தோமே. அப்படி இருக்கும்போது தெரிஞ்சா பேச மாட்டேன்னு சொல்றீங்க? ஐயோ மாலதி, நான் சொல்றத முழுசா கேட்டுட்டு அப்புறம் பேசு. மாப்பிள்ள அந்த பைக்கை திருடல, வாங்கியிருக்காரு அவ்வளவுதான். அவன் தான் தப்பா அது தன்னோட பைக்கு நினைச்சுக்கிட்டு போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான் அப்படின்னு அவர் சொன்னாரா? அதை நம்பி இவர் இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. பாத்தீங்களா மாமா, மாலதி இப்படி சொல்லுவான்னு எனக்கு அப்பவே தெரியும். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க மாப்பிள்ள. இந்த பாருமா, எனக்கு இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணி ஸ்டேஷனுக்கு வர சொன்னாரு, அவ்வளவுதான். நானும் என்ன ஏதுன்னு பார்க்கலான்னு தான் ஸ்டேஷனுக்கு போனேன். அப்புறம் தான் அவர் விஷயத்தையே என்கிட்ட சொன்னாரு. தெரியாம இவரை கூட்டிட்டு வந்துட்டோன்னு என்கிட்ட மன்னிப்பே கேட்டாரு. அதான் நான். அப்படின்னா நான் ஏதோ இன்ஸ்பெக்டருக்கு பணம் கொடுத்து அப்படி சொல்ல சொன்னதா மாலதி சொன்னாலும் சொல்லுவா. அதான உண்மை. அதான் தானா வந்து விடுது. அம்மா முடிஞ்சு போன விஷயத்த பேசி பேசி ஏமா முடிவில்லாம ஆக்குற? அதத்தான்ப்பா நானும் சொல்றேன். எங்க உறவு முடிஞ்சு போன உறவு, அது எதுக்காக ஒட்ட வைக்க இப்படி போராடுறீங்க? ஏண்டி மாலதி, அவர்தான் அவ்வளவு சொல்றாருல, இன்னுமா நீ அவரை நம்பல? நம்பிக்கை போயிடுச்சுமா. அது இனிமே வராது. முதல்ல அவர் எங்கிருந்து வெளியே போக சொல்லுங்க. மாலதி, அவசரப்படாதம்மா. வார்த்தையை கொட்டினா அதை மறுபடியும் அள்ள முடியாது. வாழ்க்கையே கெட்டுடும். இனிமே வாழறதுக்கு என்னப்பா இருக்கு? குழந்தைங்க இருக்குமா? சரி நீ போ. மாப்ள, ஸ்டேஷன்ல உங்களை ரொம்ப அடிச்சாங்களா? அடிக்காம இருப்பாங்களா? அடிச்சாங்க. அவன் தப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால எனக்கு தண்டனை. குழந்தைங்கள மனசுல நினைச்சிட்டு இருந்ததுனால அவனை நான் திருப்பி அடிக்கல, எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன். இருங்க மாப்ள, நான் சுடு தண்ணி போடுறேன், அதுல குளிங்க. குளிச்சீங்கன்னா உடம்பு வலியெல்லாம் போயிடும். ஆமா மாப்பிள்ள, நீங்க போய் உட்காருங்க, வெந்நீர் ரெடி ஆகட்டும். மாலதி, கொஞ்சம் சுடு தண்ணி போடுமா, மாப்பிள்ள குளிக்கணும். பாவம், அவரை போலீஸ் அடிச்சிருக்காங்க. பத்தாத்துக்கு நீ வேற அவரை வார்த்தையிலேயே புண்படுத்திட்ட. அவர் சொல்றத கண்மூடித்தனமா நம்பாதீங்க. அதுல எதுவுமே உண்மை இல்லம்மா. அது எப்பதான் உங்களுக்கு புரிய போதோ தெரியல. நீ தாண்டி அவரை கண்மூடித்தனமா வெறுக்கிற. அதனால அவர் நல்லது பண்ணா கூட உனக்கு அது தப்பாவே தெரியுது. நீங்க எனக்கு நல்லது பண்றதா நினைச்சுக்கிட்டு எனக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் சேர்த்து கெடுதல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உனக்கு புடிவாதம் ஜாஸ்திடி. அதை நீ மாத்திக்கிட்டாதான் உனக்கு நல்லது, உன் குழந்தைங்களுக்கும் நல்லது. கடவுள் என்னைக்குதான் உன் கண்ணை திறக்க போறாரோ தெரியல. நான் குருடியாவே இருந்துட்டு போறேன். இவ என்ன சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாளே. கல்பனா, விஸ்வா வந்துட்டாண்டி. இன்னைக்கு நம்ம நினைச்சது கண்டிப்பா நடக்கும். பாவம். என்ன விஸ்வா இவ்ளோ லேட்டு? 8 மணிக்கு கிளம்ப வேண்டியது, ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருந்ததுனால லேட் ஆயிடுச்சு. சரி, நீங்க சாப்பிட்டீங்களா? நாங்களும் இன்னும் சாப்பிடலப்பா, சாப்பிடணும். ஏன் அத்தை இன்னும் சாப்பிடாம இருக்கீங்க? நந்தினி எங்க? நந்தினி படுத்துட்டாப்பா. படுத்துட்டாளா? என்னன்னு தெரியலப்பா, ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா.
அதனாலதான் 7 மணிக்கே தூங்கிட்டா போல இருக்கு. ஆ, விஸ்வா ஒரு நிமிஷம். நான் கேக்குறேனேன்னு எதுவும் தப்பா நினைச்சுக்காத. சொல்லுங்க. உனக்கும் நந்தினிக்கும் ஏதாவது சண்டையா? அதெல்லாம் இல்லையே அத்தை. ஏன்? இல்ல, தினம் நீ வர வரைக்கும் வாசலே காத்துக்கிட்டு இருப்பா. இன்னைக்கு என்னடான்னா ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சீக்கிரமாவே போய் படுத்து தூங்கிட்டா. இல்ல 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 இல்ல, நான் தான் மறந்துட்டேன். ஒரு காலையில 11:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபோன் பண்ணா. ஆஃபீஸில் இருக்கும்போது இந்த மாதிரி ரொம்ப உடம்பு சரியில்லை, தலைவலிக்குதுன்னா நான் தான் மாத்திரையை போட்டு படுன்னு, அதான் தூங்கியிருப்பான்னு நினைக்கிறேன். நான் கூட அவளை எழுப்பி சாப்பாடு கொடுக்கலான்னு போய் எழுப்புனேன். எழுந்திருக்கவே இல்லப்பா, அசந்து தூங்கிட்டு இருக்கா. ஆமா மாமா, நான் கூட எழுப்பி பார்த்தேன். ஆனா அக்கா எழுந்திருக்கவே இல்ல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. விஸ்வா, மறுபடியும் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத. உனக்கும் நந்தினிக்கும் ஏதாவது பிரச்சனைன்னா என்கிட்ட சொல்லுப்பா. அப்பதான் நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் கலந்து பேசி முடிவெடுக்க முடியும். சச்சா, அந்த மாதிரிலாம் நிஜமாவே எதுவுமே இல்லத்த. இருந்தா சொல்ல மாட்டேன்னா, சத்தியமா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. அவளுக்கு உடம்பு முடியலன்னு நினைக்கிறேன். இப்போ போன்லயே வாய்ஸ் சரியில்லை. நான் பாக்குறேன், என்னன்னு பாக்குறேன். சரி. ஏண்டி கல்பனா, பொண்டாட்டிக்காரி இவனுக்கு போன் பண்ணி எனக்கு உடம்பு சரியில்லை, மாத்திரை போட்டுக்கிட்டு தூங்குறேன்னு சொன்னாளா? நம்ம கிட்ட எப்படி ரீல் விடுறான் பாரு. நம்ம கிட்ட பொண்டாட்டி கெட்ட பேர் எடுத்துட கூடாதுல்ல, அதனாலதான் கலர் கலரா ரீல் விட்டுட்டு போறாரு மாமா. இருக்கட்டும் இருக்கட்டும், இன்னும் எத்தனை நாளைக்கு இவன் இப்படி ரீல் விடுறான்னு பாப்போம்.